இன்னைக்கு நம்ம சிறகடிக்க ஆசை தொடரில் பாட்டி வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. உடனே முத்துவும் மீனாவும் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாங்க. பரவாயில்ல பாட்டி, நீயா கரெக்டாக நினப்பு வச்சுட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா இருந்துட்டு, இவர் தான் பாட்டி எல்லாத்தையும் மறந்துட்டாரு, கல்யாண நாளை கூட நினப்பு வைக்கல, அதுக்குள்ள அதை கூட மறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து பாட்டி வந்துட்டு என்னங்கிறாங்க அப்படின்னா, அப்படியெல்லாம் இல்லைம்மா, அவன் வந்து கண்டிப்பாக நினப்பு வச்சிருப்பான், அவங்ககிட்ட சும்மா விளையாடி இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து அண்ணாமலை இருந்துட்டு வருவன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமலமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. முத்து இருந்துட்டு, நீ மட்டும்தான் பாட்டி எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்க, இப்போ நானே மதியானம் வந்து வரலான்னு பார்த்தேன், அதுக்குள்ள நீயே வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. உடனே வந்து ரவி வராங்க. பாட்டி இப்போ தான் வந்தீங்களா, உங்கள் வாய்ஸ் கேட்டு தான் நான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. முத்து இருந்துட்டு அந்த ரிங்கை வந்து காட்டுறாங்க. இந்த மாதிரி பாட்டி நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு. உடனே பாட்டி இருந்துட்டு, பரவாயில்லடா நீ இப்படியெல்லாம் மாறிட்ட, பரவாயில்ல நல்லாவே மாறிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு, இல்லைம்மா ஆமாம்மா, அவள் வந்து இப்போல்லாம் வந்து மீனா மாதிரி ஒரு பொண்ணு கிடச்சா யார் தான் மாறாமல் இருப்பாங்க, கண்டிப்பாக வந்து அவங்க நல்லா மாறிடுவாங்க, அது மாதிரி தான் முத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே முத்து இருந்துட்டு, அப்படியெல்லாம் கிடையாது, முத்து எப்போவுமே முத்துவே தான் இருக்கிறேன், நான் வந்து எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து பாட்டி நீயே போட்டுடு அப்படிங்கிற மாதிரி பாட்டிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் ரோகிணி வந்து பார்த்துக்கிறாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு, இந்த மாதிரி பொண்டாட்டி பேச்சை வந்து கேட்டு நடந்தால் நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே விஜயா வந்துட்டு, அப்போனா பொண்டாட்டி பேச்சை ஹஸ்பண்ட் வந்து கேட்டு நடக்குன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து பாட்டி என்னங்கிறாங்க அப்படின்னா, நல்லது சொன்னால் கேட்டு நடக்கலாம், கெட்டதெல்லாம் வந்து குடும்பத்தை பிரிக்கிற மாதிரி கெட்டது ஏதாவது சொன்னால் வந்து கேட்கணும்னு இது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே அண்ணாமலை வந்துட்டு, இதெல்லாம் உனக்கு தேவையா விஜயா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறமா நீ தானே வாங்கிட்டு வந்த, நீயே போட்டுடு மோதிரத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாட்டி. உடனே வந்து ராமன் சீதையை சேர்த்து வச்சது ஒரு மோதிரம் தானே அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா மோதிரத்தை வந்து முத்து போட்டு விடுறாரு. உடனே வந்து விஜயாவும் அண்ணாமலையும் ஒன்றா நிற்க சொல்லி ஆசீர்வாதம் வாங்க வராங்க. அப்போ விஜயா வந்து தள்ளியே நிற்கிறாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு, ஏன் விஜயா உனக்கு காலில் தான் அடிபட்டுருச்சு, அப்புறம் என்ன வந்து நகர்ந்து நில்லு, ஆசீர்வாதம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து யார் வந்து பாட்டி காலையே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க முத்து மீனாவும். அதுக்கப்புறமா பாட்டி இருந்துட்டு, நல்லா நல்லா இருங்க, அடுத்த வருஷம் வந்து 3 பேராக இருந்து நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து விஜயா இருந்துட்டு, ஆமாம் அவன் மூத்தவர் இருக்கும்போது அவங்கள சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுறாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு, நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுது, நீ வந்து அவன் மூத்தவளாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து இந்த வீட்டுக்கு வந்து மருமகளாக வந்தது வந்து மீனா தான், அதனால எப்பவுமே வந்து இந்த வீட்டுக்கு வந்து மூத்த மருமக அப்படின்னா மீனா தான், நான் வந்து 3 பேரையும் ஒன்றா தான் பார்க்குறேன், உனையாட்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு, சரி ஓகே இதெல்லாம் போதும், என்ன ஃபங்க்ஷனில் எதுவும் பண்ணலையா அப்படின்னு கேட்க, உடனே அண்ணாமலை இருந்துட்டு, நைட்டு விருந்தே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நீ வந்து சரிடா முத்து, நீ வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துரு, மீனா வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு, இல்லை பாட்டி அங்கே இருக்கு, நீ தான் வந்திருக்கல, நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லவும், இல்லை உன்னை பெற்றவங்க எப்படி முக்கியமோ அதே மாதிரி மீனாவங்க பெற்றவங்களும் ரொம்ப முக்கியம், அதனால் நீ போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு, மீனா நீ சரி நீ சீக்கிரமாக கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே பாட்டி ரெஸ்ட் எடு, நீ வந்து ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. உடனே ரோகிணி வந்துட்டு விஜயா கிட்ட, என்ன ஆண்டி பாட்டி பார்த்தோன்னே உங்களோட ஃபேஸ் எல்லாம் டல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனோஜ் வந்துட்டு, எப்போவே பாட்டி வந்தாலே அம்மா வந்து ஃபியூஸ் போன மாதிரி ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாட்டி இருந்துட்டு பேக்கு கேட்குறாங்க. உடனே வந்து விஜயா வந்து அவசரமாக அறக்க பறக்க ஓடி வந்து பேக் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. உடனே ரோகிணி பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா முத்துவும் மீனாவும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. சீக்கிரமாக கிளம்பிடலாம்ல அப்படின்னு கேட்கவும், சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்கிறாங்க. உடனே சவாரி ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா இருந்துட்டு, அப்பா தான் சொன்னார்ல மாமா, இந்த மாதிரி வந்து நீங்கள் சாயந்தரம் வரைக்கும் எங்கேயும் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும், அப்புறம் என்ன அப்படிங்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு, அப்போனா உங்கள் அம்மா பெரிய விருந்தை ரெடி பண்ணியிருப்பாங்க, மீன் குழம்பு இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. இருக்கும், நீங்கள் ஆனால் பெரிய லெவலில் எதுவும் எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிறாங்க. உடனே அதுவே வந்து பெரியது தான், அதுவே போதும், அதுவே வந்து பெரிய விருந்தாட்டை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் வந்து பேசுகிறாங்க. அப்போ வந்து மீனாவும் முத்து பேசுகிறாங்க, கல்யாண நாளும் சொன்னாங்க அப்படின்னு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே போகிறாங்க. உடனே மீனா அம்மா இருந்துட்டு, இப்படி வந்து உங்களை வந்து கண்ணே வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி வந்து வீடியோ பார்த்துட்டு நானே தப்பாக தான் நினச்சேன், அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி உண்மையே தெரிய வந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு, பரவாயில்ல விடுங்க அதான் உங்கள் பொண்ணு வந்து நிரூபிச்சிட்டால, அதெல்லாம் பொய்யின்ட்டு, அப்புறம் என்ன அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் இந்த சிட்டி வந்து அவன் வேலை தானே, ஆனால் நீங்கள் வந்து மீனாவோட தம்பி வந்து தப்பாக நினச்சிடாதீங்க, அவனெல்லாம் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி மீனா அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து மீனா தங்கச்சி வந்து விஷ் பண்ணுறாங்க, ஹாப்பி வெட்டிங் டே அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா வந்து மீனா அவங்க அம்மா இருந்துட்டு, இந்த மாதிரி வந்து நீங்கள் அவங்க தம்பி வந்து எதுவும் நினச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே முத்து இருந்துட்டு, அதையே எதுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க, பரவாயில்ல விடுங்க, என்னமோ பண்ணிட்டு போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா சூப்பு வச்சிருக்க எடுத்துகிட்டு வரா அப்படின்ட்டு வந்து மீனா தங்கச்சி போய் எடுத்துகிட்டு வராங்க. அப்போ வந்து உடனே மீனா அம்மா இருந்துட்டு, இந்த மாதிரி அப்பாவுக்கு வந்து விளக்கு போட்டு சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சூப் எடுத்துகிட்டு வந்து தரும்போது வந்து மீனா அவங்க அம்மா என்னங்கிறாங்க அப்படின்னா, தம்பி தான் வந்து இந்த மாதிரி உங்களுக்காக வந்து பார்த்து எடுத்துகிட்டு வந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே முத்துக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருது. அதை குடிக்காம அப்படியே கீழே வச்சுட்டு, அவன் எடுத்துகிட்டு வந்தானா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மீனா வந்து இதாக பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம் அப்படிங்க முத்து உடனே எந்திரிச்சாங்க. உடனே சட்டையை வந்து கீழே கழட்டி வீசிட்டு நிற்கிறாரு. உடனே வந்து மீனா தம்பி இருந்துட்டு, ஏன் நான் இப்போ வாங்கிட்டு வந்து சட்டை போட்டால் இருக்குன்னு கௌரவ குறைச்சலாயிருமா அப்படின்னு கேட்குறான். உடனே வந்து ஆமாண்டா, நீ வாங்கிட்டு வந்து சட்டை போட்டால் எனக்கு கௌரவம் தான் இதாயிரும், நீ எப்படி சம்பாதிக்க எனக்கு தெரியும், நீ வந்து நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சட்டையை கழட்டி வீசிட்டு கிளம்பிடுறாரு. உடனே வந்து எல்லாரும் கேட்குறாங்க, என்னாச்சு முத்துன்னு. உடனே முத்து வந்து எதுவுமே பேசாமல் படினோடவே போயிட்டு காரில் ஏறிடுறாங்க. உடனே வந்து மீனாவும் நான் போகிறேங்கிறாங்க. உடனே மீனா இருந்துட்டு, நீயும் ஏன் போகிறேங்கிற அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மீனா இருந்துட்டு, இல்லைம்மா நான் போகலின்னா வேறு ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாரு, நான் போகிறேன் அப்படின்ட்டு மீனாவும் கிளம்பி போயிடுறாங்க. உடனே வந்து மீனா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. எதுக்கு இந்த மாதிரி பண்ணீங்க, அம்மா வந்து எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்கல்ல, இப்படியே சட்டை இல்லாமல் போனால் உங்கள் அம்மாக்கு இதுவே போதும், இதே வச்சு எனக்கு கேரி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு என்ன இப்போ சட்டையோட போனால் அவ்வளோ தானே, அதை சட்டையோட போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய் ஒரு கடைக்கு போய் நிப்பாட்டுறாங்க.
மீனா இருந்துட்டு நானே வாங்கிட்டு வரேன்னு இறங்குறாங்க. உடனே முத்து இருந்துட்டு இல்லை நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவசர அவசரமாக வராங்க. உடனே கடைக்காரர் பார்த்துட்டு பரவாயில்ல இந்த அளவுக்கு வந்து எங்கள் கடை மேலே நம்பிக்கை வச்சு கண்டிப்பாக சட்டை எடுத்துகிட்டு போகணும் பனியோட வந்திருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு பாருங்க எப்படி வந்து இவர் வந்திருக்காருன்னு இவர் இப்படி வந்தது பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. நம்ம கடையை வந்து எவ்வளோ நம்பி வந்திருக்காங்க எத்தனையோ பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இருந்தாலும் இவர் மாதிரி ஒரு கஸ்டமர் வந்து இந்த கடைக்கு வந்து இது வரைக்கும் வந்ததே இல்லை அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காரு. உடனே ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே முத்து வந்துட்டு ஒரு செட் சொல்கிறாரு. உடனே மீனாவும் ஒரு செட் சொல்கிறாங்க. உடனே மீனா வந்துட்டு நீங்கள் எடுத்தது நல்லா இருக்கு போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்ல ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒய்ஃப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்து வந்து எதுவுமே நல்லா இருந்தாலும் வந்து ஒய்ஃப் வந்து போடவே விட மாட்டாங்க. ஆனால் பரவாயில்ல உங்களுக்கு ஒய்ஃப் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா வந்து சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா வந்து முத்து வந்து அமௌண்ட்டை பே பண்ணிட்டு வெளியே போகிறாங்க. அப்போ வந்து மீனாவிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிலது வந்து நம்ம வந்து அனுபவிச்சாதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே மீனா இருந்துட்டு இந்த சட்டை உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு சிலதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது ஆனால் வந்து சில தெரிய வரும்போது அதை பற்றின முழு உண்மை வந்து நமக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன எதுக்கு இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு மறுபடியும் கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. அப்புறமா வீட்டில் வந்து விஜயா வந்து ரொம்ப டயர்டாக வந்து உட்காராங்க. என்ன அப்படின்னு பார்த்தா பாட்டி இருக்கிற வரைக்கும் சமைச்சிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மனோஜ் கிட்ட. உடனே மனோஜ் வந்துட்டு எதுக்குமா உனக்கு இவ்வளோ வேர்த்திருக்கு அப்படின்னு கேட்கும். என்னடா பண்ணுறது எல்லா வேலையும் நான் தானே செஞ்சேன் சமையல் ரூமில் அதை இப்படி வேர்த்துருச்சு பரவாயில்ல விடுடா பாட்டி இருக்கிற வரைக்கும் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரோகிணியாவது நீ ஹெல்ப் கூப்பிட்டுருக்கலாமல அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து விஜயா வந்துட்டு இல்லை மறுபடியும் நம்ம கூப்பிட்டு ஏதாவது செஞ்சுட்டு அப்படின்னா அடுத்த தடவையிலேருந்து அவளே சைசம்லாம் சொல்லிடுவாங்க கம்மன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபேனை ஸ்பீடாக வைக்க சொல்கிறாங்க. ஆல்ரெடி ஸ்பீடாக தான் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு மனோஜ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. உடனே விஜயாவுக்கு வந்து என்னன்னே புரியலை எதுக்கு இவங்க திடீர்னு நேரத்துக்கு வந்துட்டாங்க சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. உடனே விஜயாவும் ரோகிணி வந்து பேசிட்டு இருக்காங்க. என்னவா இருக்கும் அவன் வந்து போகிறப்ப வேறு சட்டை போட்டிருந்தா இப்போ வரும்போது வேறு சட்டை போட்டுருக்கா கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை பண்ணியிருப்பா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. உடனே ரோகிணி வந்துட்டு ஆமா ஆண்டி கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கும் அதான் வந்து மாற்றி போட்டு வந்திருக்காங்க ஒருவேளை அவங்க வீட்டில் வேறு சட்டை எடுத்து கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு கேட்கும். விஜயா வந்துட்டு அவங்க வீட்டில் ஒரு சட்டை எடுத்து கொடுத்ததே பெருசு இன்னொரு சட்டை எங்கே எடுத்து தர போகிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே வந்து கிச்சன்லேருந்து மீனா வந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாட்டி வந்து எதுக்கு போனோன்னே வந்துட்டீங்க அப்படின்னு கேட்கவும் மீனா வந்துட்டு வீட்டில் வந்து நிறைய வேலை இருக்கல பாட்டி எதுக்கு அங்கே போயிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வீட்டில் வேலையை தான் விஜயா பாட்டிக்கு வரல அப்படின்ட்டு விஜயான்னு கூப்பிட்றாங்க. உடனே விஜயா வந்துட்டு என்ன எல்லாம் பண்ணிட்டேன் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பாட்டி வந்து கேட்குறாங்க என்னடா நீ போகும்போது வேறு சட்டை தானே போட்டிருந்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே வந்து முத்து ஒரு பதிலும் மீனா ஒரு பதிலும் சொல்கிறாங்க. உடனே ரோகிணி விஜயா எல்லாரும் வந்து முழிக்கிறாங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது. நன்றி.